கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலையை வந்து நாங்கள் வந்து முடித்தோம், நானும் என்னுடைய ஹஸ்பண்டும். இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அக்கா வந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வர வீடியோவில் அப்படியே வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாமே ஸ்டிச் பண்ணது. அந்த டிசைன் எல்லாம் பாருங்கள். ஆரி ஒர்க் இது மாதிரி வேணும்னா உங்களுக்கு வந்து பண்ணி ப்ளவுஸ் வந்து இது மாதிரி நம்ம வந்து தச்சு தருவோம். தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். பிளஸ்ஸிங் பட்டீஸ்ன்ட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அண்ட் ஷிப்பிங் வந்து நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு குருவி வேலை மாதிரி, ஓகேவா. நாங்களே உங்களுக்கு வந்து பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா அதை இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவோம். சரி, தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லைனா இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, ஏதாவது பொருட்கள் வேணாலும் அதை வாங்கி நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம். இல்லை வந்து நம்ம செடி கூட வாங்கி அனுப்புகிறோம். ஓசூர், பெங்களூர் அது மாதிரி இடத்துக்கு கூட நம்ம செடியெல்லாம் வாங்கி அனுப்புகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த இயரிங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். கொரியர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட்டாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 2 மாதம் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு பெரிய வேலையை நாங்கள் செஞ்சுருக்கோம். நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க பார்த்திங்களா, அக்காவும் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நான், சாம், அப்புறமா அக்கா எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை வந்து நாங்கள் பண்ணோன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது வந்து எங்கள் லைஃப்பில். நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் தொடங்கும் போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வருமோன்ட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஆனால் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணி வந்து முடித்தோம். அதுக்கு முக்கியமாக நான் ஏசப்பாக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை அவர் தான் கொடுத்தாரு. அப்புறமா எங்களுக்கு ஆர்டரெல்லாம் கொடுத்து எங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கும் எங்களுடைய ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நாங்கள் சொல்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். எதுக்குங்க? கொரியர் 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கோங்க. நாங்கள் இட்டாலிக்கு 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஷாப்பிங் அண்ட் ஷிப்பிங் வந்து பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப கோடி நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா 50,000 ரூபாய்க்கு பொருளை வாங்க சொல்லி நாங்களும் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்தது நாங்கள் என்ன பண்ணோன்னா 1 month ஸ்டோரேஜ் வந்து அக்கா அவங்களுக்கு வந்து கொடுத்தோம், ஓகேவா. இப்போ 1 month எல்லாமே கலெக்ட் பண்ணி 1 monthக்கு மேலேயே ஆகிடுச்சு. எல்லாமே கலெக்ட் பண்ணி பொருட்கள் வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். இன்றைக்கி கொரியர் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். சரி, ஓகே. நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினோன்னா அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஃபஸ்ட்டு நான் துணி எல்லாமே உங்களுக்கு சைடில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் நிறைய துணி வந்து அக்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மீஷோ. அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து அவங்களும் கிருத்திகா ஓட்டிக்கு வந்து பார்த்துருக்காங்க. அப்புறமா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வந்து ரெஃபர் பண்ணுவோன்னா கிருத்திகா போட்டிக் அவங்களுக்கு தான் நாங்கள் ரெஃபர் பண்ணோம். ஏன்னா அக்கா தான் எங்களுக்கு கொஞ்சம் பர்சனலாக சேரீ பண்ணுறதுல அக்கா தான் எனக்கு தெரியும். இது மாதிரி டாப்பு குர்த்தாலாம் லவ்லி தமிழ் சேனல் நம்ம அக்காவும் செய்கிறாங்க, அழகு போட்டிங்கிட்டு. ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே சேரீ தான் வாங்கினோம். இவங்க 2 பேர்கிட்ட தான் என்னால் வாங்க முடியும். ஏன்னா தெரியாதவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு நம்ம எதுவுமே வாங்க முடியாது. இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய பேருக்கு டிஎம் பண்ணி ரேட்டெல்லாம் விசாரித்தேன். ஒருத்தர் கூட ரீப்ளை பண்ணலை. அப்படியும் சில கோல்மாலெல்லாம் இருக்குது. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா மீஷோவில் தான் ஃபஸ்ட்டு ஆமாம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்கினோம். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நீங்கள் எங்களை வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி கொரியர் பண்ண சொன்னாலும் நாங்கள் அது பண்ணுவோம். அது தெரிஞ்சவங்களாம் தான் பரவாயில்ல. நிறைய ஃபேக் ஐடி நிறைய ஆமாம், யாரையாவது எடுத்து வேற போட்டு அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும். இது ஒரு குர்தா செட்டு. ஃபஸ்ட்டு குர்தா காட்டுறோம். அதுக்கு அடுத்தது அந்த குர்தாக்கு இந்த ஷர்ட் வந்து செட் ஆகிறதுனால அதுக்கு மேட்சாக தனியாக வாங்கியிருக்காங்க. மீஷோவில் ஏமாற்றிட்டாங்க. இந்த கலருக்கு இந்த கலர் கொடுத்துட்டாங்க. இந்த கலர் தான் ஆர்டர் போட்டது, அந்த கலர் வந்து வரல. அதுக்கு இது அமுச்சு விட்டுட்டு ஏமாற்றிட்டாங்க. ரிட்டர்ன் எடுக்கிறதுனா அது போச்சுன்னா திரும்பி ஒரு மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணியாச்சு, இந்த ஷர்ட் மட்டும், அதாவது நம்ம குர்தாவை இதை மட்டும் நம்ம தனியாக வாங்கியாச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு. இதெல்லாமே எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஒரு 3 நாள்லேயே கொரியர் அனுப்புகிற சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா கடை ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து இப்போ நம்ம வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டோம். ஷர்ட்டு 2 ஷர்ட். அதுக்கு அடுத்தது இது லைனிங் பீஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னம் பறவையோடைய விளக்கு வாங்கினோம்ல, நிறைய பேர் விளக்கு வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வாங்கி தருவோம். இது வந்து 1400 ரூபா தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த தனியாக
பிக்சர் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். கவரோடு வைங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும், வந்து உடஞ்சிடக்கூடாது. அதுக்கடுத்தது ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அவங்களுக்கு அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. இது வந்து வாங்கியிருந்தோம். தாஜ்மஹால் ஒன்று, இந்தியா ஒன்று. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 300 rupees ப்ளவுஸ் வாங்கியிருந்தோம்ல, அது எல்லாமே இருக்குது. இதில் ஆரி ஒர்க்குது. இத்தனை கலர் ஏற்கனவே நான் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கினோம் அது. ஆமாம், எம்ப்ராய்டிங் ஆரி. ஆனால் இது எல்லாமே மிஷின் தான் போட்டிருக்கு. ஆமாம். அதுக்கு அடுத்தது இது மீஷோவில் வாங்கின குர்தா செட். இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ண மாட்டேன், என் கணவர் ஆட் பண்ணுவார். எங்கள் கவர் எல்லாம் வேண்டாம், வெயிட்டு தானேங்க ஆகும். இந்த பாருங்கள், இந்த குர்தா இது ஒன்று. இதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுட்ரு, அப்புறமா ஹெல்த் மிஸ் அக்கா வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் அக்கா வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஷாலினி அக்கான்ட்டு. அவங்ககிட்ட தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். சத்துமாவு நான் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் சுத்தமாக டைம் இல்லை, அர்ஜென்ட் கொரியர்னால சத்துமாவு பண்ணலை. வெயிட் லாஸ் வந்து அக்கா கிட்ட சொல்லலான்ட்டு சொல்லியிருந்தோம். அதனால் வெயிட் லாஸ் பவுடரும் இது என்னது சத்துமாவும் அக்கான்னு தான் வாங்கினோம். 1 kg வாங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மாமியார் மருமகள் வீடு யூடியூப் சேனல் ஹேர் ஆயில் வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியும். அவங்கக்கிட்ட வந்து 1 kg நான் அங்கே ஆர்டர் கொடுத்தேன். இதெல்லாமே எங்ககிட்ட கொடுத்த பொறுப்பு. இதெல்லாம் நானே என்னைய வாங்க சொல்லிட்டாங்க அக்கா, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட வாங்குங்கன்ட்டு. அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் கிருத்திகா போட்டிக்கு எல்லாமே அப்படி தான். அதுக்கு அடுத்தது ஆரி ஒர்க் திங்ஸ் வாங்கியிருக்கிறோம். நூல், அதுக்கடுத்து கொஞ்சம் அருணா கயிறு, திருஷ்டி கயிறு, அப்புறமா ஸ்டோன் எல்லாமே ஆரி ஒர்க் திங்ஸ். ஓகேவா? ஊசி அதை எடுங்க, எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டுருவோம். இந்த சாரியெல்லாம் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வீடியோவில் எங்களால் காட்டவே முடியல. என்னங்க இதெல்லாம் சாரி, பார்த்துக்கங்க. ப்ளவுஸ் வந்து நாங்கள் அதுதான் ஸ்டிச் பண்ணோம். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இது லயாங்கா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 1 டேலே நான் தைக்க சொல்லி ரெடி பண்ணது. ஏன்னா அர்ஜென்ட்டாக கொரியர் போகணுன்னால. இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே பிரின்சஸ் கட்டு. இது பாருங்கள், இதுவும் தைச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இது போட் நெக் வச்சு பின்னாடி பேக் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம லயாங்கா பார்த்தீங்களா, அதுக்கு மேலே டாப். இதுக்கு நாட்டு வைக்க முடியாது சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காங்க நாட்டு இல்லாமல். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கா? வந்துச்சா? சூப்பராக ப்ளவுஸு. சூப்பர். நீ என்ன சொன்ன? இப்போ எப்படி இருக்கு? அழகாக இருக்குது. இது இதுக்கு அடுத்தது இந்த ப்ளவுஸ். இதெல்லாமே நம்மளே தைச்சோம். ஓகேவா? அது ரெடிமேட் கிடையாது. ஆமாம், ரெடிமேட் இல்லை, டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இது மாதிரி உங்களுக்கு தைக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ML XL அளவு கொடுத்துடணும். அது மாதிரி நாங்கள் தைச்சி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் பெட்டர். அப்புறமா நேற்று நாங்கள் போயிட்டு சரவணா ஸ்டோரில் போயிட்டு இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆலியா கட்டு. டைம் இல்லைனால கடகரன்ட்டு அக்கா டேஸ்ட் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அவங்க எப்படின்னா நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் செலக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு நான் இது வாங்கிட்டோம் அதுக்குனாலாம் அப்படியெல்லாம் வேணாம் நல்லா சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர். இது என்னமாச்சு? எதுமா பொம்மை சொல்லிட்டியா? தஞ்சாவூர் பொம்மை இருக்குது இதில். ஆல்ரெடி காட்டியாச்சு. அதாவது இது இந்த குக் வித் கோமாரி சொல்லுவாங்க. அந்த இது அவங்க பேர் என்னது? சுத்திகா. அவங்கக்கிட்ட வாங்கினது. இது மொத்தமாக ஆல்ரெடி ஏற்கனவே காட்டியிருக்கோம் வீடியோவில். அதனால் இதை காட்ட இப்போ முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால் இதை அடைக்கிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கே வந்து கொரியர் வந்து எடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கொடுக்குறது தான் எங்களுக்கு மன நிறைவாக இருக்கும். அங்கே போன பிறகு செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 hour ஆயிடுச்சு. 21 kgs வந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 22 வந்துச்சு. நமக்கு அந்த கிராம் வித்தியாசத்துலலாம் நமக்கு 1 கிலோ வந்து ஆட் ஆகிடும். நான் என்ன சொல்லிட்டேன்னா எல்லா கவர்ஸும் எல்லாம் தேவையில்லாதது எல்லாமே எடுத்துட்டோம். நாங்கள் அட்டைப்பெட்டி அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு திரும்ப 21 கிலோ ஆக்கணும். 22லேருந்து 21 ஆக்கணும். என்னன்னா பேக் பண்ணி முடிச்சுட்டு திரும்பியும் பேக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பொருட்கள்
அதான் தேவையில்லாத பொருட்கள் கவர் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. அது என்னவா இருக்கும்ன்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கொரியர் வந்து வெளிநாட்டுக்கு இங்கேருந்து நீங்கள் பொருட்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கட்டு. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறோம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அந்த பொருட்களெல்லாம் வெளிநாட்டுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு தடை பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்க, டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா அந்த பொருட்களெல்லாம் நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் இது மாதிரி கொரியரில் வந்து அந்த பொருட்களெல்லாம் சென்ட் பண்ண முடியல. அப்புறமா திரும்பி பேக்கேஜ் எல்லாம் பண்ணி திரும்பி வெயிட்டெல்லாம் போட்டு ஒரு வழியாக கொரியர் வந்து கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக 10 எங்களுக்கு அங்கே செக்கிங் எல்லாம் பண்ணி அதை பேக் பண்ணுறதுக்கே மணி 9:15 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு மேலேயே 3 ஹவர் ஆயிடுச்சுல கொரியர் ஆஃபீஸ்லேயே. எத்தனை ஹவர் ஆச்சு? அதிகமாகிடுச்சு. ஏன்னா எல்லாம் பேக் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் பிரித்து போட்டு திரும்ப எல்லாம் வச்சேன். நான் 1 கிலோனா கூட வேண்டாம் எல்லாம் கம்மி பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டோம். இதோட இந்த விளாகை நாங்கள் முடிக்கிறோம். மணி கரெக்டாக 10:15 ஆகுது. ஆமாம், இதே சீக்கிரம் தான் நாங்கள் வீட்டுக்கு வர்றது. ரொம்ப லேட்டாக வருவோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் பொருட்களை வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். நீங்கள் அதுக்கான சார்ஜஸ் வந்து கொடுத்துடணும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம். வாங்க பாப்பா, வாங்க. பிளெஸிங் பரிஸ் பாய் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்க்கா. பாய். தேங்க்யூ. பர்ச்சேஸ் பண்ண நம்ம அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப